ஆரம்பிக்குமா? अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு சில மார்க்க ரீதியான விஷயங்களை கருத்தில் கொண்டு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், இன்னல்கள், அதன் மூலமாக எந்த அளவுக்கு மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்கிற விஷயம் முதற்கொண்டு அந்த விஷயங்களில் எப்படி தீர்வு காண்பது, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு எப்படி சொல்லி காட்டுகிறது, எந்த அடிப்படையில் தீர்வு எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்திலையும் நாளை மறுமை நாளையும் வெற்றி பெறலாம், இது போன்ற சில விஷயங்களை குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு நாம் இந்த நிகழ்வில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மனிதன் என்னென்ன விஷயங்களிலெல்லாம் பாதிக்கப்படுகிறான். இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலேயும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளில் சந்திக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு அந்த பிரச்சனையின் பொழுது தீர்வு எடுக்க முடியாமல், அந்த பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி தீர்வு காண்பது என்கிற அந்த விதிமுறையை தெரிந்து கொள்ளாமல், அதை தெரிவதற்குண்டான வழிமுறைகளை அறிந்து கொள்ளாமல் குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் கடுமையான பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை கூட இழப்பதற்கு துணிந்து விடுகிறான். என்னத்தை போட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நாம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்களுடைய உயிரை மாய்த்து விடுவோம், தேவையில்லை இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் மாறிவிடுகிறது. அப்போ இதற்கான ஒரு முடிவை இஸ்லாம் சொல்லுகிறதா? இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். குர்ஆன் வாயிலாக பார்க்கிற பொழுதும் ஹதீஸின் வாயிலாக பார்க்கிற பொழுதும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற விஷயத்தை போல எந்த ஒரு மார்க்கம் மதமும் சொல்வது கிடையாது. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக சிறுநீர் கழிக்கிற விஷயம் முதற்கொண்டு நாங்கள் சாப்பிட்டா எப்படி ஒழுக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற விஷயம் வரை இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும், நாங்கள் பாத்ரூம் போகிறது எப்படி போகணும், எப்படி நாங்கள் தூங்கணும்,
எப்படி எங்களுடைய குடும்பங்கள் இடத்துல நாங்கள் நடக்கணும், எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு. இப்போ நாங்கள் நினைப்போம் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குதா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, இந்த விஷயமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இதில் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சோதனை ஏற்படக்கூடிய நேரத்தில், கடுமையான பிரச்சனைகளுக்கு மனிதன் ஆளாகக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது சொல்லக்கூடிய விதிமுறையை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வழிமுறையை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதற்குண்டான வழிமுறையில் நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நாளை மறுமை நாளையும் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் அப்படி தள்ளி உட்காருங்க, வர உங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு. அப்போ இந்த வழிமுறைகளை விதிமுறைகளை தெரியாத காரணத்தினால தான் இன்றைக்கு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன செய்கிறான் மனிதன் ஆளாகி சரியான முடிவெடுக்க தெரிய முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்தில் சூசைடுக்கு போகிறான், தற்கொலை என்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுகிறான். அப்படின்னு சொன்னால் சரியான முடிவு எடுக்க தெரியலை, குழப்பங்கள் அதிகமாக நீடிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சைக்காலஜி ரீதியாக கவுன்சிலிங் ரீதியாக ரெண்டு விதமாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மென்டல் ரீதியாக மன ரீதியாக சில குழப்பங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ரீதியாக அதாவது உடல் ரீதியாக. ரெண்டு விதத்தில் தான் ஒரு மனிதனுக்கு நோமலாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையும் வேறு வேறு, ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியாது, சரியா? ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சேர்த்து பார்த்தும் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமாக மன ரீதியான பிரச்சனை, இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு அஃப்சின் ஒமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், படைத்து மனிதனுக்கு உணர்வை கொடுத்த பிறகுதான் உலகிற்கு நாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சரியா? அல்லாஹ் உலகத்திற்கு ஒரு மனிதனை அனுப்புவதற்கு முன்னதாகவே படைச்சிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், உணர்வை கொடுக்குறான். உணர்வு என்று சொன்னால் நாங்கள் உணரக்கூடிய அந்த தன்மை, நல்லது கெட்டது அது புரிந்து இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்குதா இல்லையா, இந்த தன்மையை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த பிறகுதான் உலகத்திற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனுஷனை அனுப்புகிறான். அப்போ என்ன விஷயம் எங்களுக்கு புரிய முடிகிறது என்று சொன்னால், இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிக் ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மன ரீதியான பிரச்சனைகளும் உடம்பு ரீதியான பிரச்சனைகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படி உதாரணத்திற்கு சில பேருக்கு உடம்புல மட்டுக்குமே பிரச்சனை இருக்கும், மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு மன ரீதியாக சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய வாழ்வு இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பொருளாதாரம் பணம் இருந்தது என்று சொன்னால் மன ரீதியாக ஓரளவுக்கு என்ன செய்வான், சந்தோஷமாக இருப்பான். ஏன்னு சொன்னால் அவன் நினைத்ததெல்லாம், அவன் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும். பணம் இருந்தது என்று சொன்னால் நினச்ச பொருளை வாங்கிடலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை எவ்வளோ இன்பத்தில் கழிக்க முடியுமோ அவ்வளோ இன்பத்திற்கு என்ன செய்யலாம், கழிக்கலாம், பணம் இருந்தால். அப்போ மன ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு அவனுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் உடம்பு ரீதியான பிரச்சனைகள், ஃபிசிக்கல் ரீதியான விஷயங்களில் ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் அதில் மன ரீதியான பிரச்சனையும் சேர்ந்து வந்து விடுகிறது. இப்போ பணக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கால் இல்லை, கடுமையான கோடீஸ்வர அந்த தன்மையில் மூழ்கி இருக்கிறான், அவனால் பேச முடியலை, அவனால் ஒரு பக்கம் உடல் ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு என்று சொன்னால் அவனுக்கு கோடி கோடியாக பணம் இருந்தாலும், மில்லியன் பில்லியனில் அவனுக்கு பணம் இருந்தாலும் அவனுக்கு அந்த மன உளைச்சல் ஏற்படுகிறது, மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இது ரெண்டு விதமாக என்ன செய்கிறாங்க, பொதுவாக இன்றைக்கி பிரிக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதை ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், உதாரணமாக இன்றைக்கு உலக நடைமுறையில் தான் ரெண்டும் பிரிக்கிறாங்க. எப்படி உதாரணத்துக்கு நாங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், உடல் ரீதியான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னால் நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் உடல் ரீதியான விஷயங்களுக்கு தான், மன ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குறவு. உடல் ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொன்னால், ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால்,
எங்களுக்கு ஒரு தலைவலின்னு வச்சுக்காங்க, எங்கள்கிட்ட முகம் காட்டி கொடுத்துரும், எங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு கை கால் உடம்பு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் ஒரு கவலையோடு உட்காந்துருப்போம். அப்போ எங்களுக்கு அந்த உடம்பு எங்களோட முகம் வந்து காட்டி கொடுத்துரும் எங்கள்கிட்ட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இதே போல தான் மன ரீதியான பிரச்சனை. ஒருத்தன் எங்களுடைய சொத்தை கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், ஒருத்தன் என்னுடைய பொருளை திருடிட்டு போயிட்டான், இல்லை நான் ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன். இந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னாலும் எங்களுடைய முகம் சந்தோஷமாக இருக்க முடியாது, எங்களுடைய முகம் என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். அப்போ இது ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னார். இப்போ மன ரீதியான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மன ரீதியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு பாதிக்கப்பட்டு, இப்போ நாங்கள் குடும்பத்தின் வாயிலாக நாங்கள் என்ன செய்யலாம், பாதிக்கப்படலாம், தொழிலின் வாயிலாக நாங்கள் பாதிக்கப்படலாம், வியாபாரத்தின் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படலாம். இப்படி பல விதங்களில் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்து இருக்கிறது. இப்போ ஆண்களை எடுத்துக்கொண்டு சொன்னால் பெரும்பாலும் அவர்கள் பாதிக்கப்படுவதெல்லாம் வெளி விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் ஒரு பக்கம் இருந்தாலும் 80% மேலே அவங்க பாதிக்கப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில். இந்த மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி விஷயங்களில் பாதிக்கப்படுவதை விட 80% மேலே குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. எப்படி, கணவனின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக, தன்னுடைய பெற்றோர்களின் மூலமாக, தங்களுடைய சொந்த பந்தங்கள், சுற்று வட்டாரங்கள், தங்களுடைய நண்பர் வட்டாரங்கள், உறவினர்கள், இவர்கள் மூலமாக சில நேரங்களில் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் கடுமையான முறையில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. சிறுவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு ரீதியான காலகட்டத்தில் படிக்கிற நேரத்தில், படித்து முடித்து வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனில், வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திருமணம் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில், திருமணமாகி குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு நாளும் சில நபர்கள் ஒவ்வொரு விதங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உண்டான தீர்வு என்ன, இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும், சொல்கிற பிரச்சனைகள் குறைவு தான், சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதிகம். மனசில் போட்டு எங்களுக்கு யார் முக்கியத்துவமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம், ஷேர் பண்ணுவோம். இதை ஷேர் பண்ணவும் இஸ்லாம் சொல்லுகிறது, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அது விஷயத்தை பொறுத்து இருக்குது. இப்போ எங்களோட மனசு ரீதியான பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் நாங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இதை பார்க்காம நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிற விஷயத்தை நாங்கள் ஒழிச்சு தான் வச்சுக்கணும். இதை ஒழிச்சு வைக்காமல் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சில பிரச்சனைகள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக தான் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் முடியும். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அழகான முறையில் பல சம்பவங்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். உதாரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கிறாங்க. அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காங்கக்கூடிய கனவு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் மறுவ நான் சொல்கிறேன். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரங்கள், இது அவை அனைத்துமே அந்த மூணுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்கிற மாதிரி ஒரு கனவு காண்கிறாங்க. கனவு கண்டுட்டு தன்னுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வாப்பா நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னதோட வாப்பாக்காரருக்கு விஷயம் புரிஞ்சு. ஏன்னா அவரும் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக போகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாப்பாக்காரருக்கு தெரியுது, சரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு காட்ட போகிறாங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், இந்த மீதி இருக்கிற உன்னுடைய சகோதரத்தில் யாருத்திலையும் சொல்லிடாத, அமானிதமாக வச்சுக்கோ. இதை சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பிரச்சனை வருங்கிறத அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுக்குறான். அப்படி ஏன் பிரச்சனை வருங்கிற விஷயத்தை அவர் முன்கூட்டியே சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அந்த 11 சகோதரர்களும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிக்காதவங்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமான பிரியம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. அப்போ இந்த பிரியத்தை பிடிக்காத 11 பேரும் இவங்க மேலே பொறாமை தான் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கனவு வேறு கண்டுட்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கூட கொஞ்சம் பொறாமப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை என்ன சொல்கிறார்ன்னு சொன்னால், மகன் இடத்துல சொல்கிறார், நீங்கள் இந்த கனவை நீங்கள் சொல்லிடாதீங்கன்ட்டு. ஆனால் அதையும் மீறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைத்தனமாக என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கனவை போய் என்ன செஞ்சுறாங்க, ரகசியத்தை போய் சொல்லிடுறாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். இந்த கனவனுடைய பொறாமையில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக சதி செய்கிற விஷயத்தை குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நாங்கள் பார்க்குறோம். கிணத்துல தூக்கி போட்டாங்க, பிறகு ஓனாய் கடிச்சிட்டு போன மாதிரி சொல்லி ஆட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தை அவருடைய சட்டையில் பூசி வாப்பாட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்கங்கிற சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்க்க முடியுது. அப்போ சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணலாம், ஆனால் ஷேர் பண்ணுறது தான் அதன் மூலமாக பிரச்சனை வரும் என்று தெரிந்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு நபருக்கு
ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹார்ட் வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகலை, திடீர்னு வலி வருது, அட்டாக் ஆகுது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். அப்போ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு கொலஸ்ட்ரால் சரியாக இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே சரியாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை, சரியான லெவலில் தான் சரியாக தான் இருக்குது. ஆனால் அவரோட அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா மைண்ட் ரீதியான பிரச்சனைகளில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார், மூளை ரீதியான விஷயங்களில். இப்போ வந்து சிந்திக்கிற தன்மை எதற்கு இருக்குது, மூளைக்கா இதயத்துக்கா? மூளைக்கு மட்டும்தான் இருக்குதா, இதயத்திற்கு சிந்திக்கிற தன்மை இல்லையா? தன்மை எதற்கு இருக்குது, மூளைக்கு இருக்குதா, இதயத்திற்கு இருக்கா? இதயம்ங்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? சரி, அவங்க சொன்னது சரியான விஷயம். மூளைக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதயத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இதயத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னால் ரத்தத்தை பிரித்து கொடுக்கறது மட்டும்தான் இதயத்தினுடைய வேலை. ஆனால் இதயத்திற்கு பொறுத்தவரை ஆசைப்படுறதுக்கு இதயம் இருக்குது. அதை ஆசைப்பட்டு புரிந்து கொள்ள அடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இதயத்திற்கு இருக்குது ஒழிய சிந்திச்சு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து மூளைக்கு மட்டும்தான் இருக்கிற. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதயத்தில் உனக்கு இடம் இல்லை, இதயத்தால் உன்னால் என்ன அக்செப்ட் பண்ண முடியலை, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேச்சுவார்த்தை தான், சரியா? ஏன்னா உண்மையாக அப்படி கிடையாது. உண்மையாக ஒன்று சிந்திக்கிற ஒரு ஆற்றல், சேவ் பண்ணி வைக்கிற ஆற்றல், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அது மூளைக்கு மட்டும்தான் இருக்கிறார், சரியா? இதனால் புரிஞ்சுக்கிறணும். இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் தான் எல்லா விஷயத்திற்கும் எங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார், என்ன நோய், பெருசாக ஒன்றும் இல்லை, அவரோட மூளையில் போகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நரம்புகளில் ஒரே ஒரு நரம்பு ஃபங்க்ஷன் ஆகலை. அந்த ஒரே ஒரு நரம்பு ஃபங்க்ஷன் ஆகாத காரணத்தினால அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் தண்ணி எடுக்க போவார், முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி தண்ணி வச்சிக்கும், தண்ணியை எடுங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி எடுக்க போகிறவர் டம்ளரோட தண்ணி எடுக்காமல் அப்படி கை நவண்டு போயிடும், அவரால் எடுக்க முடியாது. பேனாவை வச்சுப்பாங்க, பேனாவை எடுங்க அப்படின்னு சொன்னால் பேனாவை எடுக்க முடியாது, பேனாவை எடுக்க போவார், அப்படி அவருடைய கை அப்படி நவண்டுறோம், அவர் அறியாமையே. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மூளையில் இருக்கிற அந்த ஒரு நரம்பு அவருக்கு பாதிக்கப்பட்ட காரணத்தினால், அந்த ஒரு நரம்பு பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவருக்கு உண்டான வேலையை ஓர்டர் கொடுக்குற அந்த மூளை சரியான முறையில் கொடுக்காதனால அவரால் வேலை செய்ய முடியலை. சரி, இது போல் நிறைய உதாரணங்கள் என்ன செய்யலாம், சொல்லி காட்டலாம். மூளையை பொறுத்த வரைக்கும் 3 விதங்களில் இருக்குது.